பேங்கை ஏமாத்தி 4000 கோடி சம்பாதிக்க முடியுமா? அட ஆமாங்க. ஹர்ஷத் மேத்தான்ற ஒரு நபர் பேங்குகளை ஏமாத்தி 4000 கோடி வரையும் ப்ராஃபிட் பார்த்திருக்காரு அப்படின்ற கதை உங்களுக்கு தெரியுமா? 1980களில் இந்தியாவில பிறந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்டாக் மார்க்கெட் மேல இருக்கிற ஆர்வத்தினால ஸ்டாக்ஸை பத்தி எல்லாமே கத்துக்கிறாரு. ஒவ்வொரு நுஹான்சஸும் ஸ்டாக்கை பத்தி கத்துக்கிறாரு. அறிஞ்சு புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னோட இளமை பருவத்துல ஸ்டாக் மேல ஆர்வம் கொண்ட ஹர்ஷத் மேத்தா ஒரு ஸ்டாக்கையும் கனகச்சிதமா தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்றாரு. இன்வெஸ்ட் பண்ற எல்லாமே அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் தருது. ஸோ இந்தியாவால ரெகக்னைஸ் பண்ண ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்ல இவரும் ஒருத்தர் ஆகிறாரு. இந்தியன் மக்களை இவரை பிக் புல் அப்படின்ற ஒரு பெயரால் அழைக்கப்பட்டார். இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத சொன்னா நம்ப முடியுதா? இந்தியன் பேங்க்ஸோட லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு எப்படி பண்ணா மாட்ட மாட்டோம் அப்படின்றது எல்லாத்தையும் பண்ணி ஒரு 4000 கோடி ரூபாய் வரையும் இந்திய மக்களோட பணத்தை அடிச்சு அதை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தவர் தான் ஹர்ஷத் மேத்தா. இவ்வளவும் பண்ணி அவர் மாட்டாம இத்தனை நாள் தப்பிச்சதே பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு லூப் ஹோல்ஸையும் தெரிஞ்சு புரிஞ்சு இந்த கனகச்சிதமா பிளான் பண்ணி இந்த விஷயத்தை அவர் பண்ணியிருந்தாரு. ஒரு ஜேர்னலிஸ்ட், இந்தியாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் இவரோட ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணாரு. எக்ஸ்போஸ் பண்ண ஓவர் நைட்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பிக்கஸ்ட் கிராஷ். ஹர்ஷத் மேத்தாவும் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இந்திய வரலாற்றை இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் இந்தியா பார்த்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே டவுட் தான். இந்த மாதிரியான இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்க்கு வாய்ஸ் ஆஃப் சுஜித் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ.